இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் பயிர்க்கடன் தள்ளுபடி தமிழகத்தில் விவசாயிகளுக்காக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்றத எவ்வளவு அறிவிக்க இருக்காரு, யாருக்கு இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி செல்லுபடி ஆகும், யாரெல்லாம் இப்போ தள்ளுபடி வாங்க தகுதியான நபர்கள், இதை பற்றி தான் வீடியோவில் பார்க்கலாம். கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்றுள்ள விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்புகளை இந்த வீடியோவின் மூலமாக நம்ம பார்க்கலாம். தமிழக அரசு முதலமைச்சர் விஜய் தலைமையிலான 75,000 ரூபாய்க்கு உண்டான பயிர்க்கடன் தள்ளுபடியை 1 லட்ச ரூபா வரைக்கும் கடன் பெற்றவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற அறிவிப்பை முதலமைச்சர் விஜய் வெளியிட்டிருக்காருங்க. ஸோ இது தள்ளுபடி அப்படின்றது அறிவிக்கப்பட்ட நிலையில் தேர்தல் வாக்குறுதிக்கு முரணாக இருப்பதாக விவசாயிகள் அதிருப்தி அறிந்திருக்காங்க. 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்திருப்பவர்களுக்கு முழுமையான தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேலே நிலம் வைத்திருப்பவர்களுக்கு 50% தள்ளுபடி என்று எதிர்பார்த்த சூழலில் தற்பொழுது வழங்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளுடன் கூடிய தள்ளுபடி போராட்டங்களுக்கு வழிவகுத்துள்ளது. இந்த அறிவிப்பின் மூலம் சுமார் 14.43 லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள் என்ற அறிவிக்கப்பட்டாலும் தகுதி உள்ளவர்கள் பட்டியலை சரிபார்க்க வங்கிகளுக்கு அணுகுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் 5 சவரனுக்கு உட்பட்ட நகைக்கடன் தள்ளுபடி குறித்த அடுத்த கட்ட அறிவிப்பும் இதில் வெளியாகலாம். ஸோ 75,000 வரை 100% தள்ளுபடி, 1 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதில் 75,000 ரூபா இப்போ 3ஆம் கட்ட தள்ளுபடியாக மாற்றி அமைச்சிருக்காங்க. ஸோ 50,000 முதலாவது, 2வது 75,000, 3வது 1 லட்ச ரூபா வரைக்கும் வாங்குறவங்களுக்கு 75,000 தான், 100% கிடையாது, 75% தான் உங்களுக்கு தள்ளுபடி அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 14.43 லட்சம் விவசாயிகளுடைய பெயர் பட்டியல் ரெடி ஆகிட்டுருக்கு. தற்பொழுது அந்த பெயர் பட்டியலை கூட்டுறவுத்துறையின் வாயிலாக விரைவில் வெளியிட போகிறாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. 75,000 ரூபாய் வரைக்கும் கடன் தள்ளுபடி, 1 லட்ச ரூபா வாங்கியவங்களுக்கு, 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்கினீங்கன்னா 35,000 மட்டும்தான் உங்களுக்கு தள்ளுபடி. ஸோ 100% தள்ளுபடி அவங்களுக்கு கிடைக்கும். தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்டதை போல் அதை இப்போ நடத்தணும் அப்படின்னு சொல்கிறதுனால விவசாயிகள் போராட்டிருக்காங்க. குறைந்தபட்ச வரம்பை எதிர்த்து விவசாய சங்கங்கள் கடும் போராட்டம். ஸோ அந்த போராட்டத்துக்காக பார்த்திங்கன்னா முதலமைச்சர் விஜய் 3 கட்டங்களாக இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியை மாற்றி அமைச்சிருந்தாரு. வாக்குறுதி மற்றும் நிதர்சனம், விவசாயிகள் ஏன் ஏமாற்றம், விவசாயிகள் 5 ஏக்கருக்கு உட்பட்ட விவசாயிகளுக்கு நிபந்தனையற்ற 100% தள்ளுபடி. தற்போது பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபா வரைக்கும் 75,000 மட்டும்தான் தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேற்பட்டவர்களுக்கு 50%, தற்பொழுது 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போனால் 35,000 மட்டும்தான் தள்ளுபடி. முந்தைய 2021 முந்தைய அளவுகளை விட அதிகம். 2021 ஒதுக்கீடப்பட்ட நிலையை விட தற்பொழுது ஒதுக்கீடு மிக குறைவு அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. உங்கள் தள்ளுபடி உறுதி செய்வது எப்படி அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ எப்படி உங்களுடைய தள்ளுபடி உறுதியாக இருக்கா இல்லையா, கள நிலவரம் என்ன, தேர்தல் வாக்குறுதி என்ன, யாருக்கு இதில் கிடைக்கும், யாருக்கு இதில் கிடைக்காது. விவசாயிகள் தொடர்ந்து போராட்டிருக்காங்க. அது அடுத்த கட்ட எதிர்பார்ப்புகளும் விவசாயிகள் மத்தியில் எதிர்பார்ப்புகள் அதிகமாக எழுந்துட்டுருக்கு. ஸோ விவசாயிகளுடைய எதிர்பார்ப்புனால நேரிலேயே நீங்கள் செல்லுங்கள். உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கியை நேரில் செல்லுங்கள். எஸ்எம்எஸ்க்காக காத்திருக்க வேண்டாம். நீங்கள் வாங்கிய கடன் தொகை கூட்டுறவு கிளைக்கு நேரில் செல்லவும். பெயர் பட்டியலை சரிபாருங்கள். வங்கியில் புதிதாக வெளியிடப்பட்டுள்ள பயனாளிகள் பெயர் பட்டியல் 2 லிஸ்ட் இருக்கா, உங்களுடைய பெயர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஆமெயிலில் செயல்முறை நிறைவடைந்து விட்டது, உங்கள் கடன் ரத்து உறுதி, இல்லையெனில் தகுதி இருந்தும் பெயர் இல்லை என்றால் வங்கி அதிகாரியிடம் முறையான படிவத்தை பெற்று உடனடியாக மேல்முறையீடு நீங்கள் செய்யலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த கலர் நிலவரத்தை செக் பண்ணிக்கோங்க. ஸோ வாக்குறுதிகள் மீறல், 5 ஏக்கருக்கு இருந்தால் முழு தள்ளுபடி என முதலமைச்சர் விஜயின் வாக்குறுதி காற்றில் பறக்கவிட்டது. போதிய நிவாரணமின்மை, 75,000 அதுதான் தள்ளுபடி. 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்கியிருந்தாலும் 1 லட்ச ரூபாய்க்குள்ளே வாங்கியிருந்தா 75,000, 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்கியிருந்தால் 35,000. ஸோ பட்டியல் 3ஆக அறிவிச்சிருக்காங்க. அடுத்த பட்டியல் வெளியிடுவாங்களா அப்படின்றது எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. அரசு தரப்பிலிருந்து தொடர்ந்து எதிர்பார்ப்புகள் மட்டும்தாங்க அதிகமாக இருக்குது. ஆனால் நடைமுறை பலன் எதுவுமே கிடையாது. பயிர்க்கடனுக்காக திருத்தப்பட்ட 3வது பட்டியலை வெளியிட்டிருக்காரு முதல்வர் விஜய். மீண்டும் 4ஆம் பட்டியலை மீண்டும் திருத்தி அமைச்சு வெளியிடுவாரா? வதந்தி மற்றும் சந்தேகம். 8 பொதுத்துறை வங்கிகளும் நகைக்கடன் தள்ளுபடி விரிவுபடும் என்ற தகவல் இந்த அளவுக்கு சாத்தியமில்லைனாலும் உறுதிப்படுத்தப்படவில்லைங்க. 14.43 லட்சம் விவசாயிகளுக்கு 75,000 வரைக்கும் இனிமேல் தள்ளுபடி, 1 லட்ச ரூபா கடன் வாங்கினாலும். ஸோ போதிய அரசியல் வாக்குறுதிகளும் நிதர்சனமும் இடையிலான கட்டமைப்பு இடைவெளி இன்னும் தீர்க்கப்படவில்லை. இன்றே உங்கள் கூட்டுறவு வங்கிக்கு சென்று பெயர் பட்டியல் இருக்கான்றதை சரிபார்த்துக்கோங்க. விடுபட்டு இருந்தால் உடனடியாக மேல்முறையீடு செய்ய தயாராக்கி கொள்ளுங்கள். இது ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.